Second question, let an is equal to sin pi by n for the sequence a1, a2, a3, etc. The supremum is option A 0 and it is attained, option B 0 and it is not attained, option C 1 and it is attained, option D 1 and it is not attained. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஜூன் 2012 சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து nth டேர்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏ என்னன்றது சைன் பை பை n. அதுல ஏ ஒன்னுனாக்கா எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏ டூனாக்கா எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கும். அதாவது சைன் பை பை 1, சைன் பை பை 2, சைன் பை பை 3ன்றது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அந்த செட்ல இருக்கு. இந்த செட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த A1, A2, A3 இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த A1, A2, A3 எல்லாத்துக்கும் சுப்ரீமம் வேல்யூ என்னன்றதுதான் நமக்கு கேட்கறாங்க. இந்த சுப்ரீமம் ஆஃப் ஆல் இந்த A1, A2, A3 இந்த செட்டுக்கான வேல்யூ என்னன்றதுதான் இந்த கொஸ்டினோட ஐடியா. இதுல பாத்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1ன்றதுதான் கரெக்ட். சுப்ரீமம் வேல்யூ 1 அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி வந்துச்சுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப nth டேர்ம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். an is equal to sin pi by n. இதுல n is equal to 1 போட்டீங்க அப்படின்னா a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். அப்ப n is equal to 1 போட்டீங்கன்னா sin pi by 1 இருக்கும். sin pi வேல்யூ நம்மளுக்கு என்னது, sin pi வேல்யூ நம்மளுக்கு sin pi வேல்யூ 0. சோ a1ன்றது நம்மளுக்கு 0. அடுத்தது n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா a2 கிடைக்கும். a2ன்றது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா sin pi by 2 வரும். sin pi by 2ன்றது 90 டிகிரி, sin pi by 2ன்றது sin 90 டிகிரி 1. ஸோ a2ன்றது 1. அதே மாதிரி a3 போட்டிங்கன்னா n is equal to 3 போட்டிங்கனாக்கா a3 கிடைக்கும். a3ன்றது sin pi by 3 ஆன்சர். sin pi by 3க்கு நம்மளுக்கு தெரியும் 60, sin 60 ஆன்சர் √3/2. அப்புறம் அந்த √3க்கு 1.732 டிவைடட் பை 2னா ஆன்சர் 0.866 கிடைக்கும். அண்ட் n is equal to 4 போடும்போது a4 கிடைக்கும். a4ன்றது என்னன்னாக்கா sin pi by 4. sin pi by 4ன்றது நம்மளுக்கு 45 டிகிரி, sin 45 டிகிரி. அப்ப 1/√2 கிடைக்கும். 1/√2ன்றது 0.707. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இப்ப கலெக்ட் பண்ணும்போது a1, a2, a3 இந்த சீக்வன்ஸ் தான் சொல்றாங்க. இந்த சீக்வன்ஸ்க்குலாம் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும், சுப்ரீமம் எடுக்கணும். அப்ப சுப்ரீமம் எடுக்கணும் அப்படின்னா a1க்கு 0, a2க்கு 1, அடுத்தது a3க்கு 866 கிடைக்குது, அடுத்தது a4க்கு 0.7 கிடைக்குது. சோ இந்த செட்ல நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போக குறைஞ்சிட்டே தான் போகுது. குறைஞ்சிட்டே போகும்போது டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்ப இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் 1. அப்ப அதுதான் நம்மளுக்கு சுப்ரீமம் வேல்யூ. சோ இந்த சுப்ரீமம் ஆஃப் தி செட் இஸ் 1 அண்ட் இந்த இதுல நம்மளுக்கு கிடைச்சிரும் 1 அண்ட் இட் இஸ் அட்டைன்ட் அப்படின்றது தான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சின்றது கரெக்ட் ஆன்சர்.